ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கொள்ளு சட்னி பண்ணலான்னு கொள்ளு குக்கரில் போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் இருக்க தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சரி வாங்குங்க, கொள்ளு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, வரமிளகாய். நாங்கள் 4 வரமிளகாயை கிள்ளி எடுத்துருக்கோங்க. நீங்கள் உங்களுடைய காரத்திற்கு ஏற்ப மிளகாய் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி, சீரகம், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி வேக வச்ச கொள்ளோட சேர்த்து சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. கொள்ளு வெயிட் லாஸ்க்கு மட்டும்தாங்க நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அது இல்லைங்க. அதில் நிறையா ப்ரோட்டீன் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் உங்களோட டயட்டில் கொள்ளு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொள்ளு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. இது இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு தண்ணி வச்சு ரசம் எப்படி செய்யறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. டாட்டா, பாய் பாய்.